Hi friends, நம்ம சேனல்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் பத்தியும் வீக்கெண்ட்ல ஜெனரல் டாபிக்ஸ் பத்தியும் வீடியோ போடுவோம். விருப்பம் இருக்கவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல 11th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சாப்டர் 1 பார்க்க போறோம். சாப்டர் நேம் இன்ட்ரோடக்ஷன் டு கம்ப்யூட்டர்ஸ். ஃபர்ஸ்ட் லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ்லாம் என்னென்னு பார்த்துடலாம். இந்த லெசன்ல நம்ம கம்ப்யூட்டர்ஸ் பத்தி தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கப்புறம் வேரியஸ் ஜெனரேஷன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் பத்தி தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கப்புறம் கம்ப்யூட்டரோட பேசிக் ஆப்ரேஷன்ஸ் பத்தி தெரிஞ்சுக்க போறோம். கம்ப்யூட்டரோட காம்போனன்ட்ஸ், அதாவது அதோட பார்ட்ஸ்லாம் என்னன்னா, அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்றத பார்க்க போறோம். அடுத்து பூட்டிங் பத்தி பார்க்க போறோம். பூட்டிங்னா ஸ்டார்ட் ஆகுறதுன்னு அர்த்தம். அதாவது கம்ப்யூட்டர் ஸ்டார்ட் ஆகும்போது அதுல என்ன நடக்குதுன்றத பத்தி டீடைல்டா பார்க்க போறோம். கம்ப்யூட்டர்ஸ் பத்தி படிக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். சார்லஸ் பாபேஜை தான் நம்ம ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர்னு சொல்றோம். இவரு 1837ல அனலிட்டிக்கல் இன்ஜினை கண்டுபிடிக்கிறாரு. அவர் கண்டுபிடிச்ச அனலிட்டிக்கல் இன்ஜின்ல அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட், பேசிக் ஃப்ளோ கண்ட்ரோல், இன்டகிரேட்டட் மெமரி இதெல்லாம் இருந்துச்சு. சார்லஸ் பாபேஜ் கண்டுபிடிச்ச அனலிட்டிக்கல் இன்ஜின் தான் ஃபர்ஸ்ட் ஜெனரல் பர்பஸ் கம்ப்யூட்டரை டெவலப் பண்றதுக்கு அடிப்படையா இருந்துச்சு. அதனாலதான் இவரை ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்றோம். இப்போ இன்ட்ரோடக்ஷன் டு கம்ப்யூட்டர்ஸ் பார்க்கலாம். இப்போ எங்க பார்த்தாலுமே நம்மளை சுத்தி கம்ப்யூட்டர்ஸ் தான் இருக்கு. எல்லா ஃபீல்ட்லையுமே கம்ப்யூட்டர் முக்கியமான ரோல் பிளே பண்ணுது. அதாவது எஜுகேஷன், ரிசர்ச், டிராவல், டூரிசம், வெதர் ஃபோர்காஸ்டிங், சோஷியல் நெட்வொர்க்கிங், இ-காமர்ஸ், இந்த மாதிரி எல்லா ஃபீல்ட்லையுமே கம்ப்யூட்டர் யூஸ் பண்றாங்க. கம்ப்யூட்டர் நம்ம வாழ்க்கையில தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா மாறிடுச்சு. இப்போ நம்ம மேனுவலா ஒரு விஷயத்த செய்யறோம்னா அதுல ஏதாவது மிஸ்டேக்ஸ் வர வாய்ப்பு இருக்கு. அதே நேரத்துல அதை செஞ்சு முடிக்க டைம் ஆகும். இதே நம்ம கம்ப்யூட்டர்ட்ட அந்த ஒர்க்கை கொடுத்துட்டா அது ஃபாஸ்டாகவும் எந்த மிஸ்டேக்கும் இல்லாம நமக்கு செஞ்சு கொடுக்கும். கம்ப்யூட்டரோட அக்யூரஸியும் ஒரு வேலையை சீக்கிரமா முடிச்சு கொடுக்கறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமா அமையுது. இப்போ இருக்க காலகட்டத்துல கம்ப்யூட்டர் இல்லாம எந்த ஒரு நிறுவனமும் செயல்படுறது இல்ல. பேங்க்ல இருந்து சூப்பர் மார்க்கெட் வரைக்கும் எல்லா இடத்துலயும் கம்ப்யூட்டர் இருக்கு. சொல்ல போனா இப்போ நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் பேப்பர்லெஸ்ஸா மாறிட்டு வருது. ஃபார் எக்ஸாம்பிள், முன்னாடிலாம் நம்ம காலேஜ் சேரணும்னா அப்ளிகேஷன் நம்ம கையில கொடுத்துருவாங்க. அந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி நம்ம நேர்ல போய் காலேஜ்ல கொடுப்போம். இப்போலாம் அப்படி இல்ல, அப்ளிகேஷன் ஆன்லைன்ல வருது. அதுக்கான மணியை நம்ம பே பண்ணிட்டு அந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன்லேயே நம்ம ஃபில் பண்ணி சப்மிட் கொடுத்துட்டா அந்த குறிப்பிட்ட காலேஜ்க்கு நம்ம அப்ளிகேஷன் போய் சேர்ந்துரும். ஆரம்ப காலகட்டத்தில் கம்ப்யூட்டரை கால்குலேட்டிங் டிவைஸாக தான் வடிவமைச்சாங்க. அதாவது கால்குலேஷன்ஸ் போடுறதுக்கு மட்டும்தான் கம்ப்யூட்டரை டிசைன் பண்ணாங்க. போக போக அது வளர்ச்சி அடைஞ்சு இப்போ ஹை ஸ்பீட் போர்ட்டபிள் கம்ப்யூட்டர்ஸாக நம்ம கையில் இருக்கு. நம்ம கையில் இருக்க ஃபோனே ஒரு கம்ப்யூட்டர் தான். ஏன்னா முன்னாடிலாம் கூகுளில் ஒரு விஷயத்த சர்ச் பண்ணணும்னா கம்ப்யூட்டர் சென்டருக்கோ இல்லை நம்ம வீட்டில் கம்ப்யூட்டர் இருந்து அதில் இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தாலோ தான் நம்மளால சர்ச் பண்ணி பார்க்க முடியும். ஆனால் இப்போ நம்ம கையில் ஃபோன் இருந்தாலே போதும், வீட்டில் இருந்துட்டே எல்லா விஷயத்தையும் நம்ம லேர்ன் பண்ணிக்க முடியும். இதுதான் கம்ப்யூட்டரோட பரிணாம வளர்ச்சி. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மேனுவலா கால்குலேஷன்ஸ் போட்டுட்டு இருந்தா லேட் ஆகும். அதே நேரத்தில் மிஸ்டேக்ஸ் வரதுக்கும் சான்ஸ் இருக்கு. சூப்பர் மார்க்கெட்ஸ்லாம் கம்ப்யூட்டர் இருந்து பில் போடுறதுக்கே அவ்வளோ கியூ நிக்குது. இதே கம்ப்யூட்டர் இல்லாம மேனுவலா அவங்க பில் போட்டுட்டு இருந்தா எவ்வளவு நேரம் ஆகும் நீங்களே இமேஜின் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தவிர்க்கணுன்றதுக்காக தான் கம்ப்யூட்டரை கண்டுபிடிச்சு அதை கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணிட்டே வராங்க. கால்குலேஷன்ஸை ஃபாஸ்டாகவும் தப்பு இல்லாம பண்ணணுன்ற ஒரு விஷயம் தான் கம்ப்யூட்டர் இண்டஸ்ட்ரியோட வளர்ச்சிக்கு அடிப்படையா அமைஞ்சிருக்கு. அப்படி அவங்க எடுத்த முயற்சியில ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்ச கால்குலேட்டிங் டிவைஸ் தான் அபாக்கஸ். அப்ப அவங்க கண்டுபிடிச்ச அபாக்கஸ் தான் கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகி இன்னைக்கு ஹை ஸ்பீட் கால்குலேட்டிங் டிவைஸ் வரைக்கும் நம்மள கொண்டு வந்திருக்கு. இதோட இன்ட்ரோடக்ஷன் டு கம்ப்யூட்டர்ஸ் முடியுது. நெக்ஸ்ட் நம்ம ஜெனரேஷன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் பார்க்கலாம். டெக்னாலஜியோட வளர்ச்சி தான் கம்ப்யூட்டர் இண்டஸ்ட்ரியோட வளர்ச்சியை தீர்மானிக்குது. படிப்படியா டெவலப் ஆன ஸ்டேஜஸை வச்சு கம்ப்யூட்டரை தனித்தனி ஜெனரேஷனா பிரிச்சு வச்சிருக்காங்க. இப்போ ஒவ்வொரு ஜெனரேஷன் பத்தியும் அது எந்த காலகட்டத்தில் டெவலப் பண்ணாங்க, அதுல என்ன காம்போனன்ட் யூஸ் பண்ணிருக்காங்க, அந்த ஜெனரேஷனோட மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் பத்தி பார்ப்போம். இதோட பீரியட் 1940 to 1956. இதுல வேக்யூம் டியூப்ஸ் யூஸ் பண்ணாங்க.
இது சைஸ்ல ரொம்ப பெருசா இருந்துச்சு. அதாவது இந்த ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கம்ப்யூட்டர் வந்து ஒரு ரூமையே அடைக்கிற அளவுக்கு பெருசா இருந்துச்சு சைஸ்ல. அதுக்கப்புறம் இது அதிக கரண்ட்டை வந்து கன்சியூம் பண்ணுச்சு, அதாவது அதிகமான கரண்ட்டை வந்து எடுத்துக்குச்சு. இந்த கம்ப்யூட்டர் ஓவர் ஹீட் ஆகுறனால சம்டைம்ஸ் வந்து அது மால் ஃபங்க்ஷன் ஆக கூட சான்ஸ் இருக்கு. மால் ஃபங்க்ஷன்னா இப்போ நம்ம கம்ப்யூட்டர் கிட்ட ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ண சொல்லி கொடுக்குறோன்னா அதோட ரிசல்ட்டை அது தப்பாக கொடுத்துரும் நமக்கு. இதை தான் மால் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இதில் மிஷின் லாங்குவேஜ் யூஸ் பண்ணியிருக்காங்க. மிஷின் லாங்குவேஜ்னா என்னன்னா பைனரி லாங்குவேஜ், அதாவது 0s and 1s. இதை தான் வந்து மிஷின் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ENIAC, EDVAC, UNIVAC 1 இதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கம்ப்யூட்டர்ஸோட நேம். இதில் ENIACன்ற கம்ப்யூட்டர் 27 tons அளவு வெயிட்டாக இருந்துச்சான். இதோட சைஸ் எக்ஸாக்டாக 1800 ஸ்கொயர் ஃபீட். இது கிட்டத்தட்ட 150 வாட்ஸ் ஆஃப் கரண்ட்டை எடுத்துக்குச்சு. நெக்ஸ்ட் செகண்ட் ஜெனரேஷன் பற்றி பார்ப்போம். இதோட பீரியட் 1956 to 1964. இதில் டிரான்சிஸ்டர்ஸ் யூஸ் பண்ணாங்க. இந்த செகண்ட் ஜெனரேஷன் கம்ப்யூட்டர் வந்து ஃபர்ஸ்ட் ஜெனரேஷனோட கம்பேர் பண்ணுறப்போ சைஸில் கொஞ்சம் சின்னதாக இருந்துச்சு. இது கம்மியான ஹீட்டை தான் வெளியிட்டுச்சு. ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கம்ப்யூட்டரோட கம்பேர் பண்ணுறப்போ கம்மியான கரண்ட்டை எடுத்துக்குச்சு. இந்த செகண்ட் ஜெனரேஷனில் இன்ஃபர்மேஷன்ஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு பஞ்ச்டு கார்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த செகண்ட் ஜெனரேஷனில் தான் பேட்ச் ப்ராசஸிங், மல்டி ப்ரோக்ராமிங் அப்படின்ற ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எல்லாம் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இதில் மிஷின் லாங்குவேஜ், அசம்பிளி லாங்குவேஜ் இந்த 2 லாங்குவேஜ்மே யூஸ் பண்ணியிருக்காங்க. மிஷின் லாங்குவேஜ்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் 0s and 1s. அசம்பிளி லாங்குவேஜ்னா என்னன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அடிஷன் இருக்குன்னா அந்த அடிஷனுக்கு ஃபுல்லாக அடிஷன் கொடுக்காம ADD add அப்படின்னு மட்டும் கொடுக்கறது. சப்ட்ராக்ஷனுக்கு SUB, டிவிஷனுக்கு DIV இப்படின்னு கொடுத்து யூஸ் பண்ணுறது தான் அசம்பிளி லாங்குவேஜ். ஆக்சுவலாக அசம்பிளி லாங்குவேஜ் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கு. செகண்ட் ஜெனரேஷன் கம்ப்யூட்டர்ஸ்லாம் என்னென்னா IBM 1401, IBM 1620, UNIVAC 1108. நெக்ஸ்ட் தேர்ட் ஜெனரேஷன் பார்ப்போம். இதோட பீரியட் 1964 to 1971. இதில் இன்டகிரேட்டட் சர்க்கியூட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்டகிரேட்டட் சர்க்கியூட்ஸை ICன்னு சொல்லுவாங்க. தேர்ட் ஜெனரேஷனோட மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் என்னென்னு பார்ப்போம். இந்த தேர்ட் ஜெனரேஷன் கம்ப்யூட்டர்ஸ் சின்னதாகவும் ஃபாஸ்டாகவும் மோர் ரிலையபிளாகவும் இருந்திருக்குன்னு சொல்றாங்க. அதாவது ரிலையபிள்னா என்னன்னா நம்பகத்தன்மையோட இருந்திருக்குன்னு சொல்றாங்க. இது வந்து கம்மியான கரண்ட்டை தான் எடுத்துக்குச்சு. இதுல ஹை லெவல் லாங்குவேஜஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஹை லெவல் லாங்குவேஜஸ்னா என்னன்னா இப்போ நம்ம ஏற்கனவே அசம்பிளி லாங்குவேஜ்ல பார்த்தோம். இப்போ அடிஷன்னா ADD add அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஒரு இதை ஆட் பண்ணணும்னா add A, B அப்படின்னு அசம்பிளி லாங்குவேஜ்ல சொல்லுவாங்க. இதே ஹை லெவல் லாங்குவேஜ்ல என்ன சொல்லுவாங்கன்னா C = A + B அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹை லெவல் லாங்குவேஜஸ் பார்த்ததுமே நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். C++, ஜாவா, பைத்தான் இதெல்லாம் ஹை லெவல் லாங்குவேஜ்ல வரும். தேர்ட் ஜெனரேஷன் கம்ப்யூட்டர்ஸ்லாம் என்னென்னு பார்க்கலாம். IBM 360 சீரீஸ், Honeywell 6000 சீரீஸ். இந்த வீடியோவில் லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் பார்த்தோம். ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர் யாருன்றதை பார்த்தோம். இன்ட்ரோடக்ஷன் டு கம்ப்யூட்டர்ஸ், ஜெனரேஷன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸில் ஃபர்ஸ்ட் 3 மட்டும் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் 4th, 5th and 6th ஜெனரேஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். நான் சொல்லித்தரது உங்களுக்கு நல்லா புரியுதுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.